பாமகவில் நிறுவன ராமதாஸை மகனும் கட்சி தலைவருமான அன்புமணிக்கு எதிராக பின்புலத்திலிருந்து யாரோ இயக்குவதாக விமர்சனங்கள் எழுந்த நிலையில் அதற்கு ராமதாஸ் விளக்கமளித்துள்ளார். யாரையும் இயக்க முடியாது, சுதந்திரமாக செயல்படுவது அவருடைய கருத்தை நீங்க எடுத்துக்கணும். எது எப்போ என்ன நடக்கும்ன்றது யாராலையும் கணிக்க முடியாது. சின்ன சின்ன கொஞ்சம் குழப்பங்கள்லாம் இருக்கு, இதெல்லாம் கொஞ்சம் நாள்ல சரியாயிடும். பாமகவில் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையே நீடிக்கும் உரிமை போருக்கு மத்தியில் இருவரும் தனித்தனியாக கட்சி நிர்வாகிகளை சந்தித்து வருகின்றனர். கட்சி நிர்வாகிகளை ராமதாஸ் நீக்குவதும் அன்புமணி சேர்ப்பதுமாக கட்சியில் குழப்பங்கள் நீடித்து வருகின்றன. தைலாபுரம் தோட்டத்தில் பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, வன்னியர் சங்க தலைவர் கூத்தா அருள்மொழி உள்ளிட்டோருடன் ராமதாஸ் ஆலோசனை நடத்தினார். இதில் முதல் நாள் அன்புமணி நடத்திய கூட்டத்தில் பங்கேற்காத தஞ்சை மாவட்ட செயலாளர் மா.க. ஸ்டாலின் ராமதாஸின் கூட்டத்தில் கலந்து கொண்டார். இதனிடையே செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ், பூம்புகாரில் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வன்னியர் சங்கம் சார்பில் மகளிர் மாநாடு நடைபெறும் என்றார். தன்னை பின்புலத்தில் இருந்து யாரோ இயக்குவதாக எழுந்த விமர்சனங்களுக்கு ராமதாஸ் பதிலளித்தார். யாரையும் இயக்க முடியாது. 46 வருஷம் 95,000 கிராமங்கள். எத்தனை கிராமங்கள்? 95,000 கிராமங்களுக்கு நான் கும்மிடிப்பூண்டியிலிருந்து குமரிமுனை வரைக்கும் இந்த கிழக்க மேற்க எல்லாம் பயணிச்சாங்க. வன்னியர் சங்க தலைவர் அருள்மொழி தலைமையில் மகளிர் மாநாடு நடைபெறும் என்று கூறிய ராமதாஸ், மாநாட்டுக்கு அன்புமணிக்கு அழைப்பு விடுக்கப்படும் என்றார். அதாவது எல்லாருக்கும் அழைப்பு விடுறோம், எல்லாரும் கலந்துக்கலாம். யாரையும் கலந்து கொள்ள வேண்டாம் என்று சொல்லுவதில்லை, சொல்லப்போவதும் இல்லை. ஒவ்வொரு குடும்பத்திலும் நடப்பதுதான் பாமகவிலும் நடப்பதாக தெரிவித்த ராமதாஸ், சுதந்திரமாக செயல்படுவது அன்புமணியின் உரிமை என்றார். ஒவ்வொரு குடும்பத்திலேயும் அல்லது ஒரு கட்சியிலேயும் ஒவ்வொரு நாட்டிலேயும் நடக்கிற செயல்கள் தான். அதனால இதை ஒன்றும் பெருசுபடுத்திக்காதீங்க. நாங்களும் அதை ஒன்றும் பெருசுபடுத்திக்கல. இதனிடையே சென்னை பனையூரில் 3வது நாளாக நீலகிரி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட 12 மாவட்ட நிர்வாகிகளை அன்புமணி ராமதாஸ் சந்தித்தார். கூட்டத்தில் பேசிய அன்புமணி, கட்சிக்குள் நிலவும் சிறு சிறு குழப்பங்கள் விரைவில் சரியாகிவிடும் என்றார். நம்முடைய இனமான காவலர், சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் இன்னைக்கு சமூக நீதினா இந்தியாவிலே அவர்தான். அவருடைய வழிகாட்டுதல், அவருடைய கொள்கையை நம்ம கடைபிடித்து, மருத்துவர் ஐயாவுடைய கொள்கைனா என்ன? சமூக நீதி, சமத்துவம், சனநாயகம். இதை கடைபிடித்து நாம் முன்னேறுவோம். பாமகவில் யாரும் யாருக்கும் அடிமை இல்லை என்று கூறிய அன்புமணி, கட்சிக்கு நிரந்தர தலைவர் என்பதே கிடையாது என்றார். இருக்கிற சின்ன சின்ன கொஞ்சம் குழப்பங்கள்லாம் இருக்கு, இதெல்லாம் கொஞ்சம் நாள்ல சரியாயிடும். சிவா சொன்னார் நிரந்தர தலைவர்னு சொன்னார். நிரந்தரம் யாருக்கும் கிடையாது. இது நம்ம கட்சி ஜனநாயக கட்சி. நம்ம கட்சி ஜனநாயக கட்சி. பொதுக்குழு முடிவு பண்ணணும். பொதுக்குழுவால் யார் தேர்வு பண்றாங்களோ அவங்க தான் பதவியில இருப்பாங்க, பொறுப்புல இருப்பாங்க. அதிகாரம் அவங்க தான், லெட்டர் கொடுக்கிற அதிகாரம் அவங்க தான், தேர்தல் நானே அவங்களுக்கு தான் அங்கீகாரம் பண்ணி இருக்குது. இது இல்லாம யாரும் நிரந்தரமா இவங்க இருப்பாங்க அவங்க இருப்பாங்க. தமிழ்நாட்டில் பாமக ஆளும் கட்சியாக மாறும் என நிர்வாகிகளுக்கு அன்புமணி ராமதாஸ் நம்பிக்கையூட்டினார். ராமதாஸ் அன்புமணி இடையிலான மோதலின் வீரியம் சற்று குறைந்தது போல் காணப்படும் நிலையில் விரைவில் இருவரும் சந்தித்துக் கொள்வார்களா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது.